வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அண்ட் இந்தியன் பார்க்க போகிற மூவி வந்து ஃபுரியோசா மேட் மேக்ஸ் சாகா. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுமே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவிஸோட அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தோட கதைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி மேட் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2015 வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. செம்ம படம், சூப்பராக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு வந்து அந்த படம் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த படம் பார்த்துட்டு அந்த படம் பாருங்கள். ஏன்னா அந்த படத்தில் வந்து ஃபுரியோசான்னு சொல்லப்படுற ஒரு லீடிங் கேரக்டரோட ஒரு ஆர்ஜின் ஸ்டோரி தான் இந்த ஃபுரியோசா 2024 ரிலீஸ் ஆன மூவியோட கதையே. ஃபுரியோசான்றவங்க வந்து இந்த க்ரீன் பிளேஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு ரெண்டு ரேரான பிளேஸ். ஏன்னா வந்து ஆஸ்திரேலியன் ஃபுல்லாகவே வந்து ஒரு அப்பாலிக் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே அழிஞ்சு ஒரு வேஸ்ட் லேண்டாக இருக்குது. அதில் ஒரு ரெண்டு இடங்கள் வந்து நல்லாயிருக்கும். அதை வந்து க்ரீன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஒரு க்ரீன் பிளேஸ்லேருந்து வந்தவங்க தான் நம்ம ஃபுரியோசா. அவங்களும் அவங்களோட தங்கச்சியும் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு பைக்கை அங்கே வருது, வேஸ்ட் லேண்ட்லேருந்து அங்கே வருது. வந்ததுக்கப்புறம் அந்த பைக் டேமேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபுரியோசா போகிற அந்த சமயத்தில் ஃபுரியோசா மாட்டிக்கிறாங்க. அங்கேருந்து அந்த பைக்கர் கேங் வந்து ஃபுரியோசாவை கடத்தி கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்த சமயத்தில் ஃபுரியோஸோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்கியூ பண்ண வராங்க. அண்ட் அந்த பைக்கர் கேங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமெண்டஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லீடரோட, அந்த லீடர் தான் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த், ஓகேங்களா. அந்த லீடர்கிட்ட வந்து நம்ம ஃபுரியோசா மாட்டிக்கிறா. அம்மா ரெஸ்கியூ பண்ண வர இந்த சமயத்தில் அம்மா வந்து மற்றவங்க எல்லாரும் டிஸ்ட்ராக்ட் பண்ண சமயத்தில் ஃபுரியோசா தப்பிச்சு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபுரியோசாவுக்கு அம்மாவை விட்டு போகிறதுல மனசே இல்லை. ஸோ அம்மா கிட்டே ரிட்டர்ன் வந்துடுறான். தென் அம்மாவை கொண்டுட்டு நம்ம டெமெண்டஸ் வந்து இந்த கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து ஃபுரியோசாவை தன்னோட பொண்ணாக தத்தெடுத்து வளர்த்துக்கு வந்து கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இம்மோர்டன் ஜோன்னு சொல்லிட்டு இன்னொரு லீடர் இருக்கு, இன்னொரு வேஸ்ட்லேண்ட் சிடாட்டல் சொல்லிட்டு ஒரு வேஸ்ட்லேண்ட் இருக்குது. அதான் அந்த 2015 மூவியில் வந்து ஸ்கல் மாஸ் கூட ஒருத்தர் பார்த்தீங்களா, அவரோட பேர் தான் இம்மோர்டன் ஜோ. அவர் இருக்கிற இடம் தான் சிடாட்டல். அந்த இடத்துக்கு நம்ம டெமெண்டஸ் வந்து தன்னோட கேங்கோட அங்கே போயிட்டு ஒரு டீல் பேசிக்கிறார். இந்த மாதிரி எனக்கு வந்து நீ இன்னும் கொஞ்சம் ஃபுட் அண்ட் வாட்டர் கூட கண்ட்ரோலாக நான் எடுத்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்லுறது. நீ வந்து ஒரு ஜோக்கு, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி துரத்தி அனுப்புகிற அந்த சமயத்தில் வந்து நம்ம ஃபுரியோசாவை வந்து கடத்த ட்ரை பண்ணுவாங்க. பட் முடியாது. அதுக்கப்புறம் இந்த டீலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இவர் நிறைய ட்ரிக்ஸ்லாம் பண்ணி தென் ஒரு வழியாக வந்து இம்மோர்டன் ஜோவை மீட் பண்ணி பேசி அந்த டீலை ஓகே பண்ணி வச்சுருவார். அதுக்கு பதிலாக நம்ம டெமெண்டஸ் கிட்ட இருந்த ஃபுரியோசாவையும் தன்னோட ஒரு டாக்டரையும் வந்து நம்ம இம்மோர்டன் ஜோ வந்து கைமா தான் கேட்பான், வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இம்மோர்டன் ஜோவோட ஒரு பையன் ஒருத்தருப்பான். அவன் வந்து சின்ன வயசுல ஃபுரியோசாவை வந்து ரேப் பண்ண ட்ரை பண்ண சமயத்தில் அங்கே வந்து ஃபுரியோசா தப்பிச்சு போயிட்டு அதே இடத்துல புதுசாக வேலைக்கு வந்த ஒரு பையன் மாதிரி தன்னை வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டு அங்கே இருந்து எல்லா டெக்னிக்ஸையும் கற்றுக்குறான். இந்த ரிக் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, தன்னோட எல்லா விஷயங்களையும் மொத்தமாக கற்றுக்கிட்டு தன்னோட சைல்டுஹுட்டை பறித்த டெமெண்டஸை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணுன்றது தான் ஃபுரியோஸோட ஒரே ஒரு லட்சியம், கனவு, ஆசை எல்லாமே. அதுக்காகவே சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்க ஃபுரியோசா கடைசியில் ரிவெஞ்ச் எடுத்தாலே இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட இந்த கிளைமேக்ஸ் கதையை. அதுக்குள்ளே இந்த நடுவில் வந்து நிறைய இந்த ஃபைட் சீன்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுரியோஸோட அட்வென்ச்சர் எல்லாமே வந்து படத்தில் காமிச்சிருப்பாங்க. அண்டு ரிவெஞ்ச் எல்லாம் இந்த படம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படம் முடிஞ்சு போஸ்ட் கிரெடிட் சீனில் போடுவாங்க. அந்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இம்மோர்டன் ஜோக்கு வந்து ஒரு 4-5 ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க. தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு பையனை கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க யாருக்குமே வராது. பையனா எப்படி சொல்லுது, பொண்ணு வரும், அப்படி இல்லைன்னா வந்து குழந்தை வந்து குறைபாட்டோட போகிறோம், ஓகேங்களா. அண்ட் அந்த கடைசி சீன் எங்கே காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 ஒய்ஃப்ஸுமே ஃபுரியோசாவோட இந்த வார் ரிக்கில் வந்து ஏறுற மாதிரி அந்த கனெக்ட் வந்து இந்த 2015ஓட கனெக்ட், அந்த 24 வந்து ஆர்ஜின் ஸ்டோரியோட கனெக்ட் இங்கே வந்து முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து படத்தை முடிச்சிருப்பாங்க. படத்தில் வந்து குறை சொல்லணுன்னா கொஞ்சம் அங்கங்கே ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா ஆர்ஜின் ஸ்டோரி அப்படி தான் போய் ஆகணும், வழியில். மற்றபடி விஷுவல்ஸ், அதுக்கப்புறம் வந்து விஎஃப்எக்ஸு, அதுக்கப்புறம் வந்து சினிமோட்டோகிராஃபி, 3 விஷயத்துல வந்து குறை சொல்லவே முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு சூப்பராக ப்ரெசென்ட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, உண்மையாக நல்லா இருக்கும். அங்கங்கே ஸ்லோ, அது மட்டும்தான். என்ன தான் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து வில்லன் ரோல் ப்ளே பண்ணியிருந்தாலுமே இந்த ஃபுரியோசான் கேரக்டர் ப்ளே பண்ண அனயா டெய்லர்-ஜாய் வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து அவங்க தான் ஃபுரியோசான்ற மாதிரி அவங்க நம்பவே வச்சுருப்பாங்க. அந்த ஆக்டர் வேறு, இந்த ஆக்டர் வேறு தான். ஆனால் இருந்தாலுமே இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்திருக்கும். அதனாலே இந்த படத்துக்கு நான் 3.5 டோனர்ஸ் தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மாதிரி சொன்ன இன்னொன்று சொல்லிக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.